ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பச்சை திராட்சை மற்றும் கருப்பு திராட்சையோட பெனிஃபிட்டை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். பச்சை திராட்சை, பன்னீர் திராட்சை ரெண்டுமே நமக்கு நல்ல உயர் ரத்த அழுத்தத்தை குறைப்பதோட இந்த வெயிலில் நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து ரொம்பவே நம்ம உடலுக்கு தேவையான நம்மளுடைய செல்களுக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியையும் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு ஃப்ரூட்டு. மேலும் இந்த பச்சை திராட்சையிலையும் கருப்பு திராட்சையிலையும் விட்டமின்ஸ் ஃபுல்லாக இருக்குது. பன்னீர் திராட்சையை நம்ம சாப்பிடும்போது அதோடைய கொட்டைகளை நீக்காமல் நம்ம சாப்பிட்ணும். அந்த கொட்டைகளை மென்று சாப்பிடும்போது ரொம்பவே துவர்ப்பாக இருக்கும். ஆனால் அது நம்மளுடைய வயிற்றுப்புண் மற்றும் அல்சரை முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு விதை தான் அது. அதை நம்ம கொட்டையை நீக்காமல் நல்லா அழகாக சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். உயர் ரத்த அழுத்தம் கொண்டவங்க திராட்சையை தொடர்ச்சியாக சாப்பிடும்போது உயர் ரத்த அழுத்தமானது குறைந்து நல்ல உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். வெயிலில் ஒரு நல்ல ஏற்ற ஃப்ரூட் தான் இந்த திராட்சைங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. பன்னீர் திராட்சையை போலவே பச்சை திராட்சையும் நமக்கு நல்ல விட்டமின்ஸை தருவதோடு நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங்கான ஒரு ஷைனிங்கான ஒரு நல்ல ஒரு நிறத்தை தரும். நம்ம ஸ்கின்னுக்கு விட்டமின் சி சத்து நிறைந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். திராட்சை க்ரீனாக இருந்தாலும் பன்னீராக இருந்தாலும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்